வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நம்பர் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ண போகிறோம் இந்த ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு ரிவர்ஸ் அ நம்பர் அல்லது ரிவர்ஸ் அ டிஜிட். ஓகே, ஒரு நம்பரை இண்டிவிஜுவல் டிஜிட்டாக ஆக்கி அதுக்கப்புறம் எப்படி டிவைட் பண்ணி அதை நம்ம வந்து ரிவர்ஸ் கொண்டு வரமோ, ஓகே, அதே மாதிரி தான் பாலிண்ட்ரோமும். ஸோ பாலிண்ட்ரோம் கண்டுபிடிக்கணும் முதல்ல என்ன பண்ணணும், ரிவர்ஸ் டிஜிட் வேணும். ஓகே, ஸோ இப்போ தான் முறையாக என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். இதை மாதிரி C++ல் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பிளேலிஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா சஜஷனில் இருக்கும், அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ முதல்ல ரிவர்ஸ் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன், அந்த நம்பரை இண்டிவிஜுவல் டிஜிட்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இண்டிவிஜுவல் டிஜிட்டாக, அதாவது 2 3 1 3 2 அப்படின்னு தனித்தனி டிஜிட்டாக என்ன பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணேன்னு வைங்களேன், எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த 2, அதாவது லாஸ்ட்டில் இருக்கிற 2 இங்கே ஃபர்ஸ்ட் வந்துடும், இங்கே செகண்ட் லாஸ்ட்டில் இருக்கிற 3 இங்கே என்ன பண்ணும், செகண்ட் பொசிஷனுக்கு வந்துடும். இந்த 1 அதே பொசிஷனில் தான் இருக்கும். அடுத்த 3 இங்கே மூவ் ஆயிரும். அண்ட் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற இந்த 2 லாஸ்ட்டுக்கு என்ன ஆயிரும், மூவ் ஆயிரும். இப்படி இப்படி இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு நம்பர் இருக்குது, அதை ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிவர்ஸ் பண்ண நம்பரும் அப்படியே எக்ஸாக்டாக கிவன் நம்பர் மாதிரியே இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த நம்பர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதை தான் என்ன சொல்கிறோம், பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போது ஒரிஜினல் நம்பரும் ரிவர்ஸ் பண்ணதும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் என்னது, பாலிண்ட்ரோம். ஓகே, ஸோ கிவன் நம்பரும் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் உள்ள ரிசல்ட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்லுவோம், பாலிண்ட்ரோம் சொல்லுவோம். ஸோ இப்போ C++ ப்ரோக்ராம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா n அப்படின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். இந்த வேரியபிள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிவன் நம்பர், அந்த நம்பரை எண்ட் யூசர்லேருந்து ரீட் பண்ணுறதுக்காக. ஓகேவா, அதுக்கடுத்து ரிவர்ஸ், இந்த நம்பரை நான் என்ன பண்ண போகிறேன், ரிவர்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, ரிவர்ஸ் டிஜிட் லாஜிக்கை பேஸ் பண்ணி. ஸோ நான் ரிவர்ஸ் பண்ணுறேன்னு வைங்களேன், அந்த ரிவர்ஸ் பண்ணுற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும்ல, அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரிவர்ஸ்ங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் n1ங்கிறது எதுக்குன்னா, இந்த n ரீட் பண்ணிவிட்டு அதை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த எண்ணை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், ரிவர்ஸ் பண்ண போகிறோம். அந்த வைல் லூப் வந்து என்ன பேஸ் பண்ணி தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. அப்போ ஒவ்வொரு தடவை என்னோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஆனால் நமக்கு என்ன இருக்கணும், ஒரிஜினல் வேல்யூ அப்படியே இருக்கணும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெம்பரவரி லொக்கேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் என்ன பண்ணுறேன், n1ங்கிற வேரியபிளே நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ பாருங்கள், டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் தி வேல்யூ ஆஃப் n. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த 3 வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னென்னா என்டர் தி நம்பர்னு சொல்லி எண்ட் யூசர்கிட்ட ரீட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ராக்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா எண்ட் யூசர், அதாவது கர்சர் வெயிட் பண்ணும், எண்ட் யூசர் வந்து இன்புட் கொடுக்கறதுக்காக. அந்த இன்புட் எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா n-ல் ஸ்டோர் ஆகும். அந்த n வேல்யூவை டெம்பரரியாக நான் என்ன பண்ணுறேன், n1க்கு அசைன் பண்ணுறேன். அப்போ n1லேயும் n-லேயும் இப்போ என்ன தான் இருக்கும், சேம் வேல்யூஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0வாக இருக்கிற வரைக்கும் முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன சாப் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வேல்யூவா. ஓகே, எப்படி கட் பண்ணுறேன்னா ரிமைண்டரா. ஸோ முதல்ல என்ன பண்ணோம்னா இந்த நம்பரை டிவைடட் பை 10 சொன்னீங்களா, அது என்ன பண்ணால் 2வை ரிட்டர்ன் பண்ணும். இந்த 2வை ரிவர்ஸ் ஏற்கனவே என்ன சொல்லிருக்கோம், 0ன்னு சொல்லிருக்கோம். 0 × 10 0 + 2. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரிவர்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், 2வாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த நம்பருக்கு ரிமைண்டர் எடுக்க போகிறேன். ஸோ டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும்னு வைங்களேன், கோஷியன்ட் எடுக்க போகிறேன். ஸோ கோஷியன்ட் வேணும்னு வைங்களேன், எப்போ டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்போ என்ன பண்ணும், அது கோஷியன்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அப்போ என்ன பண்ணும், கோஷியன்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். அப்போது இந்த 23,132வை டிவைடட் பை 10 சொல்கிறேன்னு வைங்களேன், அது என்ன பண்ணுன்னா 2313 சொல்லிடும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், சக்ஸஸ்ஃபுல்லாக லாஸ்ட் டிஜிட்டை இந்த கிவன் நம்பர்லேருந்து சாப் பண்ணி வெளியே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வைல் லூப் ரிப்பீட் ஆகும். வைல் லூப் ரிப்பீட் ஆகும்போது இப்போ கண்டிஷன் செக் பண்ணுறோம், n இஸ் கிரேட்டர் தென் 0வா அப்படின்னு. இப்போ என்ன இருக்கும், 2313 இருக்கும். அப்போ 2313 கிரேட்டர் தென் 0, கண்டிஷன் ட்ரூ தான். ட்ரூ அந்த திரும்ப என்ன பண்ணணும், வைல் லூப்பை ரிப்பீட் பண்ணணும். வைல் லூப்பை ரிப்பீட் பண்ணும்போது
முதல்ல மாடுலஸ் எடுக்கிறோம். மாடுலஸ் எடுக்கிறோன்னா 2313ஓட மாடுலஸ் 10 எடுத்தோம்ங்களா, அது என்ன பண்ணும் 3 ரிட்டர்ன் பண்ணும். அந்த 3 ஏற்கனவே நமக்கு டெனன்ஸ் ரிவர்ஸில் 2 இருந்துச்சு. 2 × 10 20 20 + 3 23. 20 + 3 23. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஐட்ரேஷன் வரும்போது எனக்கு இங்கே என்ன வேல்யூ வந்துடும், ரிவர்ஸில் 23 வந்துடும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த 2313 இருக்குல்ல, அந்த n வேல்யூவை /10 சொல்கிறேன். ஓகே, இங்கே என்ன பண்ணுறேன், ஷார்ட் ஹேண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஈக்குவலண்ட் எக்ஸ்பென்ஷன் n = n / 10 தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, n / 10 அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்களேன். 2313 / 10 சொன்னோன்னா இந்த 3 என்ன ஆயிரும், ஸ்ப்ளிட் ஆயிரும், 231 தான் இருக்கும். ஸோ இப்போ திரும்ப என்ன பண்ணுவோம், 231 > 0 இப்படி ரிப்பீட் பண்ணுவோம். எப்போ வரைக்கும் n வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 இருக்க வரைக்கும். ஸோ n வேல்யூ ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சுன்னு வைங்களேன், வைல் லூப்பை விட்டு வெளியே வந்த உடனே முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிவர்ஸ் நான் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது ஈக்குவல் டு n1 பார்க்கணும். அது ஈக்குவல் டு n1 பார்க்கணும். நம்ம என்ன சொன்னோம், ஒரிஜினல் நம்பரும் ரிவர்ஸ் தி டிஜிட் வர அவுட்புட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் என்னது பாலிண்ட்ரோம். ஓகே, அதுதான் என்னது பாலிண்ட்ரோம். இப்போ ரிவர்ஸ் ஈக்குவல் டு n1 இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ அதை என்ன சொல்லுவோம், அந்த நம்பர் பாலிண்ட்ரோம் நம்பர் அப்படின்னு சொல்லிடுவோம். இல்லை அப்படின்னு வைங்களேன், அந்த நம்பர் இஸ் நாட் அ பாலிண்ட்ரோம். ஓகே, அதாவது ரிவர்ஸ் ஈக்குவல் டு n1 இருந்துச்சுன்னா அதுக்காக தான் என்ன பண்ணோம், டெம்பரரியாக அந்த n வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சோம். ஏன்னா n வேல்யூ என்ன பண்ண போகுது, கண்டினியூஸாக ரெடியூஸ் ஆகிட்டே வரப்போகுது, ரெடியூஸ்ட் பை 10. ஓகே, ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டெம்பரரி லொக்கேஷனில் வைக்கிறோம். ஓகே, இப்போ ரிவர்ஸ் ஈக்குவல் டு n1 இருந்துச்சுன்னா அதை பாலிண்ட்ரோம் சொல்லுவோம், இல்லைன்னா நாட் அ பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுவோம், என்டர் தி டிஜிட் அப்படின்னு கேட்போம். நான் என்ன பண்ணுறேன்னா 2 3 1 2 3 2 1 அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இதை ரிவர்ஸ் பண்ணோன்னா என்ன இருக்கும், 1 2 3 2 1 அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்படி ரிவர்ஸ் பண்ணணுங்களேன், அப்போ இது என்னது பாலிண்ட்ரோம். ஓகே, அப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பர் என்னது பாலிண்ட்ரோம். ஓகே, இன்னொரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஜிட் கொடுத்துருக்கேன், 1 2 3 4 5 4 2 1. ஓகே, இதுதான் என்னோட நம்பர். இப்போ இதுக்கு ரிவர்ஸ் எடுத்தோன்னு வைங்களேன், ரிவர்ஸ் எடுத்தோன்னா என்ன பண்ணுவோம், 1 2 4 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லுவோம். அந்த நம்பர் வந்து நாட் ஈக்குவல் டு 1 1 2 3 4 5 4 2 1. ஓகே, அப்போ என்ன சொல்லிடும், நாட் அ பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிடும். ஓகே, ஸோ ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேல்யூ ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், பாலிண்ட்ரோம் சொல்லுவோம். ஈக்குவலண்ட்டாக இல்லைன்னா அது என்ன சொல்லுவோம், நாட் அ பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு பாலிண்ட்ரோம் எப்படி எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாலிண்ட்ரோம் செக்கிங்க்கு நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மாடுலஸ் அண்ட் டிவிஷன் ஆப்ரேட்டர் மட்டும் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், பாலிண்ட்ரோம் செக் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு கான்செப்ட் அரே கூட யூஸ் பண்ணலாம். அதாவது இண்டிவிஜுவல் டிஜிட்டாக. ஆனால் அப்படி இண்டிவிஜுவல் டிஜிட்டாக யூஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், அது என்ன இருக்குன்னா தனித்தனியாக இருக்கும். அப்போது அதை நீங்கள் திரும்ப என்ன பண்ணுறது, சேமாக கொண்டு வரதுக்கு திரும்ப மல்டிப்ளிகேஷனாக யூஸ் பண்ணும். இந்த ரிவர்ஸ் × 10 மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும். அந்த வேலையும் பண்ணலாம். அதை மாதிரி ஸ்டாக் யூஸ் பண்ணி கூட என்ன பண்ணலாம், பாலிண்ட்ரோமா இல்லையா ஸ்டாக் வச்சு என்ன பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதுவும் வே தான். ஓகே, ஆனால் எல்லாத்தையும் விட இது என்னவாக இருக்கும், ரொம்ப சிம்பிளஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ரொம்ப சிம்பிளஸ்ட் வே. ஓகே, நம்ம பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இன்னும் அரே யூஸ் பண்ணி எப்படி வேணும், இல்லை ஸ்டாக் யூஸ் பண்ணி எப்படி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் திரும்ப ரீபோஸ்ட் பண்ணுறேன், ப்ரோக்ராம் எழுதி ரீபோஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் சிம்பிளஸ்ட் வே. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.